நம்ம தலைவர் வந்துட்டு இப்போ நம்மளுக்காக வந்துட்டு பேச போறாரு. நாங்க எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க எங்க தலைவருக்காக நான் சப்போர்ட் பண்ணலாம்னு இருக்கிறோம். இவர மாதிரி ஒரு யங் அரசியல்வாதி வரணும்னு இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வந்தாருன்னா கண்டிப்பா இருக்கிறவங்க எல்லாம் பிச்சு பின்னி எது வச்சு துண்டை காணும் துணியை காணும் ஓடுவாங்க. நீங்க 26ல பாப்பீங்க அதை. இதுவரைக்கும் எதுவும் செய்யலையே, சொல்லிட்டே இருக்கிறாங்க, செய்யறேன்னு சொல்றாங்க. மக்களுக்கு வந்து ஏதாவது செஞ்சாதானே நம்பிக்கை வரும். கரெக்ட், கொடுத்தாதான் தெரியும்னா அவங்க வந்துட்டு அதுக்காக ஏதாவது ட்ரை பண்ணி கடலூர் மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு போராளியை வந்துட்டு இது வரைக்கும் பார்க்கல. இந்த மாதிரி போராளி வந்தாருன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாருன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் கட்டாயம் சந்தோஷப்படுவேன். மீனவர்களுக்காக நிறைய பேர் வந்துட்டு போராட்டம் பேசலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறவங்க எல்லாம் போயிட்டாங்க. நம்ம தலைவர் வந்துட்டு இப்போ நம்மளுக்காக வந்துட்டு பேச போறாரு. நாங்க எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க எங்க தலைவருக்காக நான் சப்போர்ட் பண்ணலாம்னு இருக்கிறோம். இவர மாதிரி ஒரு யங் அரசியல்வாதி வரணும்னு இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வந்தாருன்னா கண்டிப்பா எங்க சப்போர்ட் அவருக்கு இருக்கு. அதனால வந்துட்டு இந்த விஷயத்த வந்து சில பேர் கேட்கறேன்னு சொல்றாங்க, கேட்டுட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிடுறாங்க. இவர் பண்ணாருதான் இவர் பின்னாடி நாங்க எல்லாம் நிற்போம். அதனால இந்த சப்போர்ட்டுக்கு நாங்க இருக்கிறோம். என்னோட ஓட்டு அவருக்கு இருக்கு. எப்படி கடலூர் மக்கள் வந்துட்டு நான் அதான் சொல்ல வரேன். நானு கடலூர் மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு போராளியை வந்துட்டு இது வரைக்கும் பார்க்கல. இந்த மாதிரி போராளி வந்தாருன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாருன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் கட்டாயம் சந்தோஷப்படுவேன். நீங்க அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் தெரியும், வந்தாதானே தெரியும் என்ன பண்ணுவாரு ஏது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. அவர் வர வைங்க முதல்ல. வந்ததுக்கு அப்புறம் அவர் எதனால வந்தாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். சீமான் மேலயும் அவங்க வந்திருக்காங்க. ஆனா இது வரைக்கும் எதுவும் செய்யலையே, சொல்லிட்டே இருக்கிறாங்க, செய்யறேன்னு சொல்றாங்க. மக்களுக்கு வந்து ஏதாவது செஞ்சாதானே நம்பிக்கை வரும். கரெக்ட், கொடுத்தாதான் தெரியும்னா அவங்க வந்துட்டு அதுக்காக ஏதாவது ட்ரை பண்ணி செய்யணும் முதல்ல. ஆனா அவங்களும் சேர்ந்தாங்கன்னா ஒரு வேலை வந்துட்டு எதனா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தலைவர் வந்துட்டு அவங்களை வந்து சப்போர்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். 2026 ஆட்சியில வந்து புதிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா என்ன மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா எங்க விஜய் வரணும். வந்தாருன்னா பெரிய மாற்றம் எல்லாரும் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு சந்தோஷமா. மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இப்ப இருக்கிற அரசியல் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டா இல்லை. ஏன்னா வந்து மீனவர்கள் சொந்தமா ஏதாவது பண்ணணும்னா பின்னாடி வந்து பேக் போனா வந்து ஒரு அரசியல் இருக்கணும். அந்த அரசியல் சப்போர்ட் இல்லாததுனால அவங்க வந்து எதையுமே செய்ய முடியல. அவங்களால யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. சொல்லி பார்த்துட்டு அவங்களும் வந்து போயிட்டாங்க. அதனால இவர் வந்தாருன்னா கண்டிப்பா செய்வாருன்னு நினைக்கிறேன். மீனவர்கள் தாங்க முக்கியம். முதுகெலும்பே மீனவர்கள் தாங்க. அவங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு எப்படி சப்போர்ட் இல்லையோ மீனவர்களுக்கும் அதே மாதிரி இல்லை. அவங்க மீனவர்களுக்கு சப்போர்ட்டான ஆள் வரணும்னு சொல்லிட்டு அவங்களும் எவ்வளவு போராடிப்பாங்க. யாரும் சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியல. வந்தா நல்லா இருக்கும். மாற்றம் வேணுங்க கண்டிப்பா. அது இவர் கையில் தான், இவரால தான் முடியும் நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா இவரால் தான் முடியும் நினைக்கிறோம். கூத்தாடிக்குன்னா அதாவது எத்தனையோ கூத்தாடி பார்த்திருப்பாங்க. இந்த கூத்தாடி என்ன பண்றாரு பாருங்க, பண்ணுவாரு. இந்த கூத்தாடி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு. 2026ல புதிய மாற்றத்தை நீங்க ஏற்படுத்தணும் கன்ஃபார்மா தெரிவிக்கிறீங்க. கண்டிப்பா வரணும். பின்னாடி இப்ப இருக்கிறவங்க எல்லாம் பிச்சு பின்னி எது வச்சு துண்டை காணும் துணியை காணும் ஓடுவாங்க. நீங்க 26ல பாப்பீங்க அதை. அது என்னோட பர்சனலுங்க, சொல்லக்கூடாது.